ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் சைடில் ஒரு சிக்கன் பொரியல். அதுதான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். அது வந்து அவங்க தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் பீசஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, அப்புறம் பாதி மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 பூண்டு பல்லில் அதை எடுத்து உரித்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் பீசஸ், அதுவும் வந்து 2 துண்டு எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை 1, பட்டை ஒரு சின்ன துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஸ்டார் அனீஸ் 1, அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகு ஒரு 4-5, தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வேணும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் பாதியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலா பொருட்கள் இருக்குல்ல, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டு பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கழுவி கிளீனா எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் பீசஸை இதுல போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்தது பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி இருக்கு இல்லையா, அதுல பாதி, அதே மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டுல பாதி, ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து இதுலேருந்து தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஸோ அதுலேயே இது வந்து வேகணும். அதனால அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இதை வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து தேங்காவை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். திருவி வச்சிருக்க தேங்காயில் ஜீரகம், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது பாக்கி இருக்குல்ல, அதையும் இதிலே சேர்த்துடணும். இது வந்து கையாலேயோ இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்பூனாலேயோ அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு. அதோட தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி வருது. அது ஃபுல்லாக வத்துறதுக்குள்ள நம்ம வந்து இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அதுக்குள்ளே போட்டு அந்த சிக்கன் பீசஸால் அப்படியே மூடி மறுபடியும் அந்த மூடி போட்டு சிம்மில் கொஞ்சம் அப்படியே வேக வைக்கலாம். இப்போ இந்த சிக்கன்ல இருந்த நல்ல தண்ணி எல்லாமும் வத்திடுச்சு, அந்த தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கான கடாயை அடுப்பில் வச்சு அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயும் அதில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாக வரும்போது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சு இந்த மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக
சர்வ் பண்ணிடுங்க. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? இது ஆக்சுவலாக வந்து நல்ல சூடு ரசம் சாதம், அப்புறம் வந்து சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.